பார்த்து நான் மாலை கழித்த மங்கை, தரசனுக்கேற்ற அந்த அரசி, உண்மைதான் மன்னனுக்கேற்ற அந்த மகாராணி. நண்பா சாமி, என் மனைவி ஆகிய பத்தினியாருடைய பெயரை சொன்னாள். அழுத பிள்ளைக்கு கூட பசி ஆறுமா? அடேங்க அப்பா, அழுத பிள்ளைக்கு கூட பசி ஆறுமா? ஆமா. அப்பேற்பட்ட அந்த மவராஜ் பேர்பட்ட புண்ணிய பெயரடா என் மனைவி பெயர். அப்பேற்பட்ட அந்த புண்ணியமான பேர் என்னங்க? போய் இந்த மன்னனுக்கேற்ற மகாராணியாக வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய மனைவியாருடைய பெயரோ சிவ சந்திரமதி என்று. உண்மைதான். சந்திரமதி என்ற பெண்ணை திருமணம் செய்து யாதொரு குறையும் இல்லாமல் நாடாள என்பதற்காக இளவரசனை பெற்றெடுத்தோம். என் மல்லை செல்வத்தின் பெயர் லோகிதாசன். லோகிதாசன் உண்மைதான். லோகிதாசனை பெற்றெடுத்து யாதொரு குறையும் இல்லாமல் இருக்கிறோம். சரிங்க நண்பா சுவாமி, இருந்தாலும் தேச விசாரணை செய்ய வேண்டும். சரிங்க, புறப்படலாமா? என்னுடைய அரசவையில் எத்தனை மந்திரிமாக இருந்தாலும் எனக்கு ஆலோசனை மந்திரியாக இருப்பது என் உற்ற துணைவனாக நண்பனாக இருக்கக்கூடிய சத்திய கீர்த்தினி. ஆமாம் சுவாமி. அதனாலே யாதொரு குறையும் இல்லாமல் மன்னனாகி இந்த அரிச்சந்திரனுடைய ஆட்சியிலே எப்படியெல்லாம் இருக்கிறது. மாலை மூன்று மாறி பெய்து மாநிலம் தெரிவித்ததா?
மாதம் மும்மாறி என்றால் எப்படி? எப்படி? வேதம் ஓதக்கூடிய வேதியருக்கு ஒரு மலை. எப்படி? வேதம் ஓதக்கூடிய வேதியருக்கு ஒரு மலை. உண்மைதான். ஆலயம் தோறும் காலம் தவறாமல் வேதம் ஓதி ஆலய பூஜை செய்து வரக்கூடிய அந்தணர் என்று சொல்லக்கூடிய வேதியருக்கு ஒரு மலை. கற்பு நெறி தவறாத கன்னியருக்கு ஒரு மலை. கற்பு நெறி தவறாத மங்கையர்கள் இருக்கிறார் அல்லவா, அந்த தாய்மார்களுக்கு என்று ஒரு மழை பெய்யுமா. அதே போல ஆட்சி பரிவாரத்திலே யாதொரு குறையும் பேசாத, யாதொரு குறையும் இல்லாத மக்களுடைய குறைய மண்ணுடைய கடமை என்பதற்காக நீதி நெறி தவறாமல் ஆட்சி புரிந்து வரக்கூடிய இந்த மண்ணுடைய ஆட்சிக்கு என்று ஒரு மழை பெய்யுமா. நண்பா, மாதம் 3 மலை. யாராருக்கு? வேதியருக்கு ஒரு மலை. மக்களுடைய குறைய மன்னனுடைய கடமை என்பதற்காக மக்களாட்சி செய்து வரக்கூடிய மன்னனுக்கு ஒரு மலை. கற்பு நெறி தவறாத கன்னியராகிய மாதர்களுக்கு ஒரு மலை. இப்படி மாதம் மும்மாறி பெய்து வருகிறதா? உங்களுடைய ஆட்சியில எந்த ஒரு குறையும் இல்லாத மாதம் மும்மாறி சரிவர பெய்து வருதுங்க. மாதம் ஒரு மும்மாறி, மாதம் மும்மாறி, வருடம் ஒரு பொன்மாறி. தங்கத்தால் மழை பெய்யுமா? கண்டிப்பாக. அப்படிப்பட்ட நீதி நெறி தவறாத அரசனோ இந்த ஹரிச்சந்திரன். சத்திய கீர்த்தியாரே, அரசே, யாருக்காவது குறை இருக்கிறதா? யாருக்கு உங்களோட மக்களே, அரசே, ஏதாவது ஆட்சியில குறை இருக்கிறதா? எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க. நம்மளுடைய ஆட்சியில குறை என்ற வார்த்தை மட்டும்தான் குறையே தவிர வேற எந்த குறையுமே கிடையாது. எல்லாமே நிறைவா இருக்குது. மிக்க மகிழ்ச்சி. இருந்தாலும் என் மனைவியாகிய சந்திரவதியை பார்க்க வேண்டும். அப்படியே ஆகட்டும்.